வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா அப்படியே மனசுலாம் வலிக்குது. ஏன்னா இங்க வந்து பாக்குறோம் வர வழி முழுக்க பச்சை பசையா ஒரு சில இடத்துல இருக்குதுங்க. ஆனா பாதி இடத்துல தண்ணியில பயிர் முழுகி இருக்கு. பக்கத்துல ஒரு சில மாவட்டத்துல குறுவை அதுவே வந்து அறுவடை பண்ணாம அது முழுக்க அழிஞ்சு போச்சு. இப்ப இங்க வந்து சம்பா நட்டுருக்குறாங்க. அதுவும் அறுவடை 1 மாசம் வளர்ந்தது இன்னைக்கு கையில தூக்கி காட்டுறாங்க. தண்ணியில முழுகி போயிருக்குது. ஒரு மழைக்கே இதான் கதி. இப்ப வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மழைக்கு இதுதான் கதின்னா இப்ப ஒரு வருஷமா இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது. காலநிலை மாற்றம் இருந்ததால ஏகப்பட்ட மழை வரப்போகுது. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. ரொம்ப வருஷமா இதே மாதிரி மழை பெய்யுது, இதே மாதிரி பயிர் முழுகுது. ஆனா அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். எப்பவுமே ஒரு இடத்துல தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணி வடிஞ்சிட்டா உடனே காஞ்சிரும், உடனே அந்த நெல்லு திருப்பி நல்லபடியா வந்துடும், அவங்க அதை பாதுகாத்துருவாங்க. ஆனா இந்த பயிரெல்லாம் இப்ப முழுவி தண்ணியை வெளில போக முடியல. இதுக்கு காரணம் இங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அதை தூர்வாரது எதுவுமே செய்யல. ஆனா செய்யற மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. பில் இருக்குது, கல்லு நட்டுருக்குறாங்க, இங்க வந்து பணி நடந்திருக்குது, வாய்க்கால் தூர் வாரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் தூர் வாரல. தூர்வாரின்னா இந்த கதி கிடையாது. இந்த வாய்க்கால் வந்து 20 வருஷமா இந்த வடிகால் வந்து முட்டையாருன்னு போயிரு சார். 20 வருஷமா எவ்வளவுதான் மனுலாம் கொடுத்தாச்சு சார். இந்த வாய்க்கால் வெட்டுறதுக்கான ஏற்பாடு இல்லை. 20 வருஷமா வெட்டுற 3 கிலோமீட்டர் சுத்தமா வெட்டாம விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட அம்மங்குடியில ஒரு 1000 ஏக்கரை, இங்க ஒரு 1500 விளங்குடி, ஏகப்பட்டது பாதிப்பு சார். வாய்ப்பு நடவு நட்டத்திலிருந்து தண்ணி உள்ளே இருக்கு சார். இன்னுமே நாங்கள் தெளிப்பு தான் வேற ஏதாச்சும் அடுத்த மாதம் தான் சார் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். திருப்பி எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாம். கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 15,000 20,000 செலவு பண்ணிட்டோம் சார். 2 உரம் போட்டாச்சு சார். தண்ணி இன்னும் வந்துகிட்டே தான் சார் இருக்குது. வடிகாலே சரியில்லாம வடியவே இல்லை சார். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு சார். இந்த முட்டியாறு வந்து சார் ஒரு 12 கிராமம் வடிகாலு சார். பவுண்டரிபுரம், மாங்குடி, நடுவகரை, புத்தரம், நடாறு, 2ஆம் கட்டில, நந்திவனம் எல்லாமே இந்த அம்மங்குடியில தான் சார் வந்து வடியணும். இந்த முட்டியாறு தான் சார் அதுக்கு வடிகால. எங்களுக்கு ரொம்ப வடிகால் வடியாததுனால வருஷம் இதே தொல்லை சார். 20 வருஷமா பாதிக்கிறோம் சார்.